ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கிஷ்கிந்த காந்தம்ங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க அது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கிஷ்கிந்த காந்தம் இந்த படத்தை டிஞ்சி தயாதன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஆசிஃப் அலி, விஜயராகவன், அபர்ணா மாலமுரளி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஆசிஃப் அலி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். ஆசிஃப் அலியோட அப்பா விஜயராகவன் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கார். படத்தோட ஆரம்பத்தில் ஆசிஃப் அலிக்கு 2வது முறையாக கல்யாணம் நடக்குது அபர்ணா மாலமுரளி கூட. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரில் இறந்துருப்பாங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிஃப் அலியோட பையன் 7 வயசு பையன் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறான். இப்படி இருக்கும்போது கேரளாவில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, யாராட்டெல்லாம் கன் லைசன்ஸ் இருக்கோ அவங்க வந்து கன்னை சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது விஜயராகவனோட கன்று மிஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அபர்ணா மாலமுரளி அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அவரோட மாமனாரான விஜயராகவன்ட்டு சில சேஞ்சஸ் பார்க்குறாங்க. சில மர்மமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன மர்மமான விஷயம், தொலைஞ்சு போன கன் கிடச்சிச்சா இல்லையா, பையன் கிடச்சானா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 60 minutes ஓடுது. இந்த படம் வந்து பார்க்கணுன்னாக்கா ஒரு பொறுமை வேணும். ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். லாஸ்ட்டு 45 minutes வந்து கதைக்குள்ளே போயிட்டு மிரட்டியிருப்பாங்க. பொதுவாகவே மலையாள படம்னாலே ஃபஸ்ட்டு ஒரு 1½ ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு டே டு டே லைஃப்பை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த லாஸ்ட்டு ஒரு 45 minutes தான் கதைக்குள்ளே போயிட்டு கதையை மிரட்டிடுவாங்க. அதே போல் இந்த படமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மலையாள படம் ஞாபகம் வந்துச்சு, திருஷ்யம். அதில் மோகன்லால் நடிச்சிருப்பார். அவர் எப்படியோ ஒரு கொலை பண்ணிவிட்டு அதை எப்படி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரோ, அது எப்படி ஒரு த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்களோ, அதே போல் இந்த கிஷ்கிந்த காந்தம் படத்தையும் ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த கன்று எப்படி காணாம போணுச்சு, பையன் எப்படி காணாம போனான், அந்த மாமனார்கிட்ட இருந்த சில மர்மமான விஷயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறத சொல்கிறது தான் இந்த படம் வந்து கிஷ்கிந்த காந்தம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஆசிஃப் அலி அவருக்கு வந்து ரொம்ப ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அபர்ணா மாலமுரளிக்கு ஒரு சாதாரண கேரக்டர் தான். பட் அவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க ஒவ்வொரு விஷயமா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து விஜயராகவன் தான் இந்த படத்துக்கு மெயினே, அல்டிமேட்டே அவர் தான். ஆசிஃப் அலியோட அப்பாவாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு டைரி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பார். யாரையுமே அவர் ரூமில் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னாக்கா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பார். அபர்ணா மாலமுரளி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அடுத்து நிழல்கள் ரவி வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்பப்போ வந்து போவார். விஜயராகவனோட ஃப்ரெண்டாக வருவார். அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கணுனாக்கா ஃபஸ்ட்டு பொறுமை விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு 1 நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் எடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 16 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.